சென்னை கண்ணகி நகர் பகுதியில் இன்று காலை தூய்மை பணியாளர் வரலட்சுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்ட நிலையில் தற்பொழுது போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். களச்சூழல் என்ன என்பது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சீனிவாசன் இணைகிறார். கேட்கலாம். சீனிவாசன், வணக்கம். தொடர்ந்து தூய்மை பணியாளர் வரலட்சுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பான தகவல்களையும் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய இந்த போராட்ட சூழல் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களையும் விவரிங்க. வணக்கம். சென்னை கண்ணகி நகர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற இந்த 11வது குறுக்கு தெருவில் இருப்பதுதான் வரலட்சுமி. இன்று அதிகாலை 5 மணிக்கு பணிக்கு செல்வதற்காக ஒரு தூய்மை பணியாளராக கண்ணகி நகர் பகுதியில் பணியாற்றி வருகிறார். காலை 5 மணிக்கு தூய்மை பணிக்கு செல்வதற்காக வரலட்சுமி கிளம்பி இருக்கிறார். இரவு முழுக்க அப்பகுதியில் விட்டு விட்டு மழை பெய்திருந்த நிலையில் இந்த துறைப்பாக்கத்தில் 19.5 சென்டிமீட்டர் மழை அதிக அளவில் இரவு முழுக்க பெய்திருக்கிறது. இந்த துறைப்பாக்கத்தை ஒட்டிய பகுதிதான் இந்த கண்ணகி நகர். இந்த கண்ணகி நகரில் தாழ்வான பகுதியில் நீர் தேங்கி இருக்கின்றன, மழை நீர். அதில் எதிர்பாராத விதமாக வரலட்சுமி நடந்து செல்லும் போது அந்த தண்ணீர் கால் வைத்திருக்கிறார். அப்போது மின் வயர் அதில் அருந்திலிருந்து அதில் மின்சாரம் பாய்ந்திருப்பது அவருக்கு அறியாமல் அதை காலை வைத்ததில் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து கண்ணகி நகர் போலீசார் அச்சம்பவ இடத்தில் இருந்து உடலை கைப்பற்றி விசாரணை செய்து வந்த நிலையில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தூய்மை பணியாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு இல்லை, தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் பகுதியில் நடந்து வருகின்றன, விபத்துகள் ஏற்படுகின்றன, பள்ளங்களில் விழுந்து அடிபடுகின்றன, இது போல பிரச்சனைகளை முன்வைத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முன்வந்தனர். அப்போது அப்பகுதியில் கண்ணகி நகர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக அவர்களை கலைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் தற்போது சம்பவம் நடந்த இடத்துக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் வர இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் நேரில் பொதுமக்களிடம் அவர்கள் குறைகளை கேட்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அவர் வந்த பிறகு அவரிடத்தில் இங்கே நடத்துகின்ற பிரச்சனையை தூய்மை பணியாளர்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்றெல்லாம் அமைச்சரிடம் கூற இருக்கிறார்கள். அமைச்சர் இன்னும் ஒரு 30 நிமிடங்களில் வருவதாக கூறப்படுகிறது. அமைச்சருக்காக பொதுமக்கள் தற்போது அதே இடத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடாதவாறு போலீசார் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள்.